ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் டைரக்டர் சார் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாராட்டிருக்குது. அதாவது கெடுதல் பாரதிக்கு வந்து கெடுதல் செஞ்ச அந்த ஃபினான்சியருக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த குழந்தை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி என்னம்மா க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. என்னம்மா இப்படிலாம் ரூம் போட்டு உட்காந்து யோசிப்பாங்களோ? அப்படி தான் இருக்குது. 24 மணி நேரத்தில் ஆதி கொண்டு தாலியை கொடுக்க சொல்லியிருந்தாப்புல. அதுக்கு டைரக்டர் சார் வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. அதாவது ஃபினான்சியருக்கு வந்து அவங்க குடும்பம் வந்து கோயிலுக்கு கிளம்பி ரெடியாக இருப்பாங்களாம்மா. அந்த குழந்தை பந்தை எடுக்க போகுமாம்மா, ஆக்சிடெண்ட் ஆகுமாம்மா. இவ வந்து காப்பாற்றுவாளாமா. காப்பாற்றினங்காட்டி அந்த ஃபினான்சியர் வந்து உண்மையை சொல்லுவானாம்மா. என்னம்மா க்ரியேட்டிவிட்டி! சூப்பர் க்ரியேட்டிவிட்டி இல்லை கைஸ். நம்ம என்னென்னமோ எக்ஸ்பெக்ட் பண்ணணும், ஆனால் எதுவுமே இல்லை, சப்பையாக போயிடுச்சு. ஆனால் என்ன தான் இது பண்ணாலும் ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒன்றும் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே இந்த சீரியல் பார்த்து புளிச்சு போச்சு, சரிங்களா, சலிச்சு போச்சு. சீக்கிரம் இந்த சீரியலுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லாம் நினச்சி இந்த நாடகத்தை பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ என்ன ஆக்சுவலாக எதுக்கு கைஸு ஆனாவுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும்போது புஸ்ஸு புஸ்ஸுன்னு ஒரு மியூசிக்கை கொடுத்து இப்படி ஷாக் ஆகிற மாதிரி மனவும் பாரதி அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. ஆனால் கூமுட்டைகள் 2 கூமுட்டைகளுக்கும் தெரியும் இது மித்ராவும் சுதாகரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்கன்னு தெரியும். அப்புறம் எதுக்கு இப்படி ரியாக்ஷன்? இந்த ரியாக்ஷன் எத்தனை தடவை தான் 2 பேரும் காமிப்பீங்க? ஐயோ சாமி! அங்கே ஃபஸ்ட்டு சீனில் என்ன நடக்குது? பாட்டிக்கிட்டேயும் மனோக்கிட்டேயும் அதைத்தான் அவள் பாரதி சொல்லிகிட்டு இருக்கிறா. எனக்கு என்னமோ இவங்க 2 பேர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. என்னைய ஆதிக்கிட்ட சிக்க வைக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான். ஆதிக்கிட்ட வந்து இவங்க 2 பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஒன்று பாட்டி இருந்துட்டு சொல்லும்போது எனக்கும் அவங்க மேலே சந்தேகமாக இருக்குது. ஏற்கனவே ஆதியை ரூமில் வச்சு பூட்டினவ கண்டிப்பாக இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் நல்லாவே செய்வாள். அப்புறம் ஏன் பாரதி அமைதியாக இருக்கிறா? ஆதிக்கிட்ட சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே ப்ரூஃபோடு நிரூபிக்கணுமாம்மா. புரியுதுங்களா? ப்ரூஃபோடு நிரூபித்தாதான் ஆதி வந்து நம்புவாராம்மா. அதனால் இந்த கூமுட்டை வந்து ப்ரூஃபோடு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோவும் பாரதியும் ஃபினான்சியரை பார்க்க கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பார்த்தா என்ன நடக்குது? ஃபினான்சியரு, நீ தான் பணத்தை கொண்டு கொடுத்துட்டே மனோ, இப்போ எதுக்கு 2 பேரும் இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட கோயிலுக்கு போகணும், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே மனோ வந்து டென்ஷன் ஆகி பாதிக்கிட்ட வந்து வெளியில் கத்திக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள்கிட்டலாம் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, நான் அரை விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக உண்மையை சொல்லியிருப்பார். இப்போ என்னக்கா பண்ணுறது? ஆதி மாமா வேறு இப்படி நம்மளை சந்தேகப்பட்டு 24 மணி நேரத்தில் தாலியை கொண்டு கொடுக்க சொல்லிட்டாரே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னே கேட்டுக்கிட்டு இருக்காப்புல. பாரதி வந்து எதுக்குமே பதில் பேசலை. சடனாக ஆக்சிடெண்ட் ஆகுதாமா. கடைசியில் பார்த்தா அந்த ஃபினான்சியரோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தான் இதாகுதாமா. இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாளாமா. உடனே காப்பாற்றி கொடுக்குறாங்களாமா. உடனே வந்து ஃபினான்சியர் வந்து நன்றி சொல்லுவாராமா. உடனே நான் அதாவது பெரியவங்க, ஆனால் அது வேணால் ஒரு விஷயம் கரெக்டு கேஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், சரிங்களா? அந்த ஃபினான்சியர் சொல்லியிருப்பான், தெய்வம் அன்று கொள்ளும், சரி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது, உடனே பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்ற மாதிரி கரெக்டான ஒரு வார்த்தையை சொன்னார். பெற்றவங்க செய்கிற தப்பு பிள்ளைகளை தான் பாதிக்கணும். இதே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம டாக்டர் அம்மாவுக்கு பேசணும், ஞாபகம் இருக்குங்களா? டாக்டர் அம்மா அந்த நினைவாளிகளை அழிப்பா பாருங்கள், அவளோட பொண்ணுக்கும் அப்படி தானே உடம்பு முடியாமல் கிடக்கும் ஹாஸ்பிட்டலில். கடைசியில் அப்புறம் அவள் அது தெரிஞ்சு தானே ஆதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவாள். ஸோ இதில் இந்த ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ பாரதி ஃபீல் பண்ணி நடிக்கிறது, அவள் நடிப்பே வந்து ஒரு வேறு நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களோட நடிப்பே அவ்வளோதான், புரியுதுங்களா? டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அவளை தான் நடிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் ஒன்றுமே பேச முடியாது, நீ ஒன்றும் சொல்லவும் முடியாது. ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியலில் இன்றைக்கி டைரக்டர் வந்து சரியான காயை நகர்த்தியிருக்காரு. ஸோ இதான் ஜாக்குன்னு ஃபினான்சியரும் வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் பாரதி, ஏன் பொண்டாட்டி பிள்ளைன்னு கூட தெரிஞ்சு நீ காப்பாற்றிருக்க பாரு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன போய் நீ நல்லவன் சொல்கிறிய பாரதி அப்படின்னு சொன்னே எல்லாத்துக்கும் சொல்லணும். பாரதி வந்து அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் பொண்டாட்டி பிள்ளைன்னு எனக்கு தெரியாதுங்க, ரோட்டில் இதாக இருந்தது, நான் கண்ணு முன்னாடி பார்த்துட்டு சும்மா ஏன் போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணேன், உங்களோட பிள்ளையும் ஒய்ஃபுன்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன்.
ரொம்ப தேங்க்ஸ் பாரதி, ரொம்ப நன்றி பாரதி, உனக்கு போய் நான் கெடுதல் செய்ய நினச்சேனே, எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே, என்னை மன்னிச்சிரு பாரதி, பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னே அதுக்கும் ஒரு ஷாக்கி இப்படி இப்படின்னு பார்த்துக்குறாங்க. உடனே இப்போயாவது சொல்லுங்கள், இந்த சமயத்தில் நான் கேட்கக்கூடாது, கேட்குறது கேட்பாலாமா, இந்த சமயத்தில் கேட்குறது தப்பாக நினச்சிக்காதீங்க, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, நீங்கள் சொன்னது சரிதான், பணத்துக்கு ஒருத்தவங்க வந்து சொல்லி தான் இந்த மாதிரி செஞ்சேன், பணத்துக்கு ஆசைப்பட்டு என்னை இப்படி செய்ய சொன்னாங்க, பொய் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி அந்த ஃபினான்சியர் வந்து உண்மையை சொல்லிட்டாப்புல. அதுக்கும் 2 பேர் சாக்கி. யார் சொல்லியிருப்பா? சுதாகர் மித்ராவை தவிர யார் சொல்லியிருப்பா? இது போட்டுக்கிட்டு ஓயாமல் என்னது இது, போதுண்டா முடியல எங்கனால, ஷாக்காக குறை சரியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், வேறு என்ன, இன்றைக்கி ஒன்றும் சுவாரஸ்யமாலாம் ஒன்றுமே இல்லை. எப்படியோ நம்ம கூமுட்டையும் மனவும் சுதாகர் மித்ரா கிட்ட சுதாகரையும் மித்ராவையும் தெரிஞ்சு இனி வந்து சுதாரிப்பாக நடந்தால் சரி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரியலை இவ்வளோ தூரம் இது பண்ணணுன்னு அவசியமே இல்லை. டக்குன்னு மித்ராவை பற்றி ஆதிக்கு தெரிய வச்சு, இல்லை அப்படின்னா ஆதி வந்து வீட்டை விட்டு வெளியே போய் கண்டுபிடிக்கிற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி சீரியல் எடுங்கப்பா. சும்மா குண்டுச்சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு நம்ம சொல்லிட்டோமாமா, அதனால் ஃபினான்சியரை உள்ள கதைக்குள்ளே கொண்டு வந்து ரோட்டில் வச்சு ஷூட்டிங் எடுத்து ஃபினான்சியர் வீட்டை வச்சு கதையை கொண்டு வந்து இந்த முடிச்சிட்டாங்க சரிங்களா. ஸோ வேறு என்ன, அவ்வளோதாங்க. இதில் ஒன்றும் வேறு ஒன்றும் சுதாரிப்பால் ஒன்றுமே இல்லை. இனி என்ன, ஆதிக்கிட்ட போய் உண்மையை சொல்லி சுதாகர் மித்ரா தான் இதை பண்ணாங்கன்னு சொல்லி நிரூபித்து தாலியை கொண்டு மீட்டு கொடுப்பாங்க, அவ்வளோதான். ஓகே டன். வேறு என்ன, ஆனால் எனக்கு தெரிஞ்சு நீ ஆதி வந்து மித்ரா மேலே நீ இந்த விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆதி நீ செம காண்டாயிடுவான் மித்ரா மேலே, அது வேணால் உண்மை சரிங்களா. ஓகே, மற்ற சீரியல் கார்த்திகை தீபம், அதாவது குடும்பத்துக்குள்ளே இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல, இப்போ குடும்பத்துக்கு வெளியில் போய் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காப்புல அவங்க அத்தைக்காரி. ஸோ அப்பா சாமி முடியலடா டே, முடியல, சீக்கிரம் அந்த சந்திராவை யாருன்னு சொல்லி நிரூபித்து அந்த மாதிரி கதையை கொண்டு போங்கடா. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது எப்படி கேஸ் எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ வாட்டுக்கு என்னமோ திறந்துக்கிட்டுக்குள்ளே இது வர மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர்றா, அவங்க அத்தையை பார்க்குறா, புருஷனை பார்க்குறா, மாமாவை பார்க்குறா, சந்திரா தான். இன்னும் இன்ஸ்பெக்டர்லாம் உண்மையை சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா இது மாதிரி வந்துட்டு பிக்கினி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரில போயிட்டுருக்குறா, வந்து போய் வருவாளாமா, பிளானை கேட்பாளாமா, போய் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுவாளாமா, அது நடக்கலை, டிரைவர் வந்து கெடுத்துட்டாப்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்ல வருவாளாமா. என்னையா நடக்குது, என்ன நடக்குது? ஐயோ சாமி. அப்புறம் வேறு என்ன, கெட்டி மேளம் ப்ரோமோ பார்த்து தான் நம்ம பேசலாம். அஞ்சலி வந்து வேலைக்கு போகிறாளாமா, அதனால் போகிற கம்பெனிக்கெலாம் நம்ம மகேஷ் வந்து தடுக்கிறாப்புல. அப்புறம் நம்ம வெற்றி வந்து உண்மையை ஒத்துக்கிட்டாரல்ல, எதுக்காக பொய் சொல்லி உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி துளசி கேட்குறாப்புல. நான் பொய்யெல்லாம் சொல்லலைங்க, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன் அவன் சொல்கிறான். ஆக்சுவலாக உண்மையாக ஆக்சிடென்ட் பண்ணது யார் தெரியுமுன்னு உங்களுக்கே தெரியும்ல கேஸ், ஸ்ரீகாந்தோட அந்த தங்கச்சியோட வீட்டுக்காரன் தானே, அவன் தான் பண்ணியிருக்கிறான். வெற்றிலாம் பண்ணவே இல்லை. உடனே இதாக சாக்கா வச்சு துளசியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு அந்த இன்னொருத்தி பிளான் பண்ணிகிட்ருக்குறா. ஐயோ முடியல. அப்புறம் நம்ம சந்தியா ராகத்தில் என்னமோ பார்வதி மாட்டிட்டாலாட்டிருக்குது சாணிகிட்டெல்லாம் மாட்டினாலாம் ஒரு புடியும் கிடையாது. ரகுராம் கிட்ட மாட்டணும், ரகுராம் கிட்ட மாட்டி அப்போ அவளை வீட்டை விட்டு பற்றணும், அப்போ நாடகம் நல்லா இருக்கும் சரியா. ஓகே வேறு என்ன, சின்னஞ்சிரிக்கிலேயே இனி இந்து வந்து அவங்க அக்காவை எப்படி காப்பாற்ற போகிறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்புறம் என்ன, அண்ணாமலை இந்த ஓடிக்கிட்டு இருக்குது, எல்லாம் விருந்துக்கு வந்திருப்பாங்களாட்டிருக்குது. சரி ஓகே டன். அப்புறம் வேறு என்ன, வாரிசு சூப்பர் கேஸ், சிபியோட ஆக்டிங் வேறு லெவல். தமிழில் கூட 2வது பட்சம்தான், சிபி ஆக்டிங் வேறு லெவல் சூப்பர். ஆனால் என்ன, சம்யுக்தா விசாரிக்க போகும்போது 4 அரை விட்டு விசாரிச்சுதானா நல்லா இருந்திருக்கும். நீ தான் வசத்த குழந்தைய சம்யுக்தான்னு போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ சாமி முடியல. அப்புறம் வேறு என்ன கைஸ், அவ்வளோதான். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு மித்ராவுக்கும் சுதாகருக்கும் ஆதிக்கிட்ட ஆப்பு ஆப்பு ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம்.